மாதவா ஒரு வாரமா வயித்து வலிடா. டாக்டர் கிட்ட காட்டுனேன். ஆபரேஷன் பண்ணணும்ட்டாரா. ஆபரேஷன் பண்ணுமா? எப்போ? பணம் கிடைச்ச உடனே பண்ணணும். 2 லட்சம் ரூபாய் ஆகுமா. இதுதான் ஏற்பாடு பண்ணி அனுப்பணும். டிராமா. ஒரு கை குழந்தைக்கு தாயா நடிக்கணும். ஐயோ, என்னது? குழந்தைக்கு தாயா நடிக்கணுமா? நோ நோ நோ, என் இமேஜ் போய்டும். என் பொண்டாட்டி மீரா கிட்ட நிறைய பணம் இருக்குது. நியாயமா கேட்டா கொடுக்க மாட்டா. அதுக்காகத்தான் இப்படி ஒரு டிராமாவே. ஆனா முருகன் மட்டும் மனசு வச்சான்னு வச்சுக்க, இந்த வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வரும். நீ வேணா பாரு. ஹலோ மிஸ்டர் மாதவன், நல்லா சாப்பிட்டீங்களா? சரியான டின்னர். சப்பாத்திக்கு புதுசா அந்த கிரேவி ஒண்ணு பண்ணிருந்தீங்க. அடடடா, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வாசனை என் கையை விட்டு போக கூடாதுன்னு கையே சரியா கழுவாம கட்டில வந்து உட்கார்ந்துருக்கேன்னு நினைச்சு பாரு. தயிர் சாதம் எப்படி இருந்தது? ஐயோ, அத கேட்கணுமா மீரா? கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், அங்கங்க லேசா முந்திரி தூவி மாதளத்தோட கலந்து சாப்பிடும் போது ஆஹா, ஜென்மத்துக்கு போதும்னு தோணுச்சு. இப்படி அள்ளி அடைச்சு தின்னீங்களே, அறிவில்ல? என்ன மீரா, சொந்த வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுக்கு வகை பண்ணோம்? நல்ல வயிறார கொட்டிக்கிட்டமே. வாச கதவு கொல்ல கதவெல்லாம் பூட்டி இருக்கா? அங்கங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கான்னு பார்க்காம இங்க வந்து வக்கர்த்தான்னு படுத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், இவ்வளவுதானா மீரா? நான் என்னமோ சாப்பிட்டதுக்கு தான் திட்டினேன்னு நினைச்சேன். சரி சரி, எல்லாத்தையும் கரெக்டா செக் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இங்க வந்து நீ கீழே படுத்துக்க, நான் கட்டில் மேல படுத்துக்கிறேன். கையா இருக்கியா இந்த நாத்த நாறுது. இப்படி பேச்சு வாங்குறதுக்கு பதிலா எங்கேயாவது தெரு ஓரத்துல போய் பிச்சை வாங்கி சாப்பிடலாம். ச்சே. எல்லாம் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதோ கால் வந்தது, நான் எடுக்கல. அது எந்த பரதேசின்னு பாருங்க. செல்லு தள்ளு. அப்பா ஊர்ல இருந்து இங்க நின்னு கத்திட்டு இருக்காம அந்த பக்கம் போய் பேசு. போகும்போது காலை கொஞ்சம் அமுக்கிட்டு போ. முதல்ல இந்த காலை அமுக்கிட்டு வரேன். நக்கலு. அப்பா, என்ன கூப்பிட்ட? மாதவா, ஒரு வாரமா வயித்து வலிடா. டாக்டர் கிட்ட காட்டுனேன். ஆபரேஷன் பண்ணணும்ட்டாரா. ஆபரேஷன் பண்ணுமா? எப்போ? பணம் கிடைச்ச உடனே பண்ணணும். 2 லட்சம் ரூபாய் ஆகுமா. இதுதான் ஏற்பாடு பண்ணி அனுப்பணும். அப்பா, நான் எப்படி திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? உனக்கு இருக்கிறது ஒரே அப்பாடா. ரெடி பண்ணி அனுப்பு. பணம் வர வரைக்கும் நான் வயித்தை புடிச்சிட்டே உட்கார்ந்துருக்கேன். சீக்கிரமா அனுப்புனா. அப்பா, 2 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? எங்க அப்பா கிட்ட கேட்டா இவன் ஓடு கத்தி கலாட்டா பண்ணுவா. என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவா. கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? உடம்ப பத்திரமா பாத்துக்க மாட்டியா? மாதவா, ஏன்டா இப்படி மூட் அவுட்டா இருக்க? டேய், மனசே சரியில்லடா. எனக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு தெரியும்ல. எல்லாருக்கும் அப்பான்னு ஒருத்தர் இருப்பாரு, அது தெரியும். டேய், அது இல்லடா கோபால். ஊர்ல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்ணுமா, போன் பண்ணாரு. சரி, ஆபீஸ்க்கு ஒரு 4 நாள் லீவ் போட்டு என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துரு. நான் கூட போய் பார்க்கணுங்கிறது முக்கியம் இல்ல. அப்ப இங்க வர வச்சு வைத்தியமாக்கன்னு ஆசைப்படுறியா? இல்லடா, பணம் வேணுமா, ரொம்ப அவசரமா கேட்கிறாரு. ஆமா ஆமா, இப்பெல்லாம் முதல்ல பணத்தை கட்டினா தான் பேஷண்ட் யாருன்னே கண்ணில் பாக்குறாங்க.
கோபால், நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண. என்ன, உனக்கு ஆஃபீஸில் லீவு கிடைக்காதுன்றதுனால உனக்கு பதிலாக நான் ஊருக்கு போய் அப்பாவை கூட இருந்து பார்த்துக்கணும், அவ்வளோதானே? சாரிடா, இங்கே பாரு, என் ஒய்ஃபே குழந்தைய என்னைய பார்த்துக்க சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்கா. என்னால் எங்கேயும் வர முடியாதுப்பா. டேய், அது இல்லடா கோபால், எங்க அப்பாவோட ஆபரேஷனுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தேவைப்படுது. அது நீ கொடுத்தீனா பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஒரு அவசரத்துக்கு உதவாதவன் நண்பனா? சொல்றா, உனக்கு எவ்வளோ வேணும்? 2000 3000? அது வந்து 2 லட்சம். 2 லட்சமா? பயப்படாதா, அதெல்லாம் நான் கொடுத்துட மாட்டேன். ஏண்டா 2 லட்சம் ரூபாய் உனக்கு சின்ன அமௌண்டா? இங்க பார், என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லை, ஆள விடு. டேய் கோபால், 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 நீ இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணினா உன் காலுக்கு நான் செருப்பா இருப்பேன்டா. எனக்கு சாதாரண செருப்பே போதும், இந்த மாதிரி கண்ணாடி போட்ட செருப்பு வேண்டாம். டேய் மாதவா, உனக்கும் குழந்தை குட்டி கிடையாது. சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கு சேர்த்து வச்சு கொடுக்க போற நீ? அதுல இருந்து ஒரு 2 லட்சத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதானே? கோபால், உங்ககிட்ட சொல்றதுல தப்பே இல்லடா. மொத்த சம்பளத்தையும் என் பொண்டாட்டி மீரா புனிடுவா. 10 ரூபா வேணும்னா கூட அவ கையதான் எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏண்டா மாதவா, உனக்கு இந்த ஒரு முளை கயிறு, ஒரு துளி விஷம், இந்த கத்தி எதுவுமே கிடைக்கலையா? எதுக்கு? கால்னா காசு கூட கட்டணவளை எதிர்பார்க்கணுங்கிறியே, இது எது மூலமாவது உசுர விட்டலாம்டா. டேய், உசுர போனா திரும்பி கிடைக்காதுடா, அதனாலதான் உசுரை விடல. டேய் கோபால், கோபால் நில்டா. டேய் மாதவா, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இந்த ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி, கடப்பார வட்டி நிறைய விட்டுட்டு இருக்கான். அவங்கிட்ட உன் நிலைமையை சொல்லி ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தரேன். ஆனா வட்டியை கழிச்சிட்டு தான் காசை தருவான். எவ்வளவு கழிப்பான்? அது முக்கியம். நீ எப்ப காசை திருப்பி தருவா அதை சொல்லு. அது வந்து அவன மாதிரி இன்னொருத்தன் கிடைச்சா அவங்கிட்ட வாங்கி இவனுக்கு கொடுத்துருவேன். நீ ஆச்சு, உன் பொண்டாட்டி ஆச்சு, ஆள விடு. டேய் கோபால், கோபால், டேய் கோபால், கோபால், டேய் கோபால், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன? மீரா கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கு. இரு, மீரா யாரு? இப்படி திடீர்னு கேட்டா என்ன பண்றது? அடிக்கடி ஞாபகம் மறதி வருது. என் பொண்டாட்டிடா. மேல சொல்லு. அவளை ஏமாத்தி 2 லட்சம் ரூபா வாங்கிட்டா போதும்டா. பீரோல திருட போறியா? இல்லடா, டிராமா பண்ணி தான் வாங்கணும். எப்படின்னு? எனக்கு இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. நிஜமாவா? டிராமாடா. அந்த தொடர்புல எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. நான் அவளை சரியா கவனிக்கல. அதனால அந்த பொண்ணு குழந்தை எடுத்துக்கிட்டு நேரா என் வீட்டுக்கு வரா. மீரா கிட்ட வந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுங்க, இல்ல கோர்ட் அது இதுன்னு பயமுறுத்துறா. மிரண்டு போன மீரா அந்த பணத்தை அவகிட்ட கொடுத்துருவா. அவ அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவா. எப்படி ஐடியா? அவுட்லைனா கேட்கறப்ப நல்லா தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே வரப்பதான் சிக்கலாயிரும். சரி, அதை விடு. எனக்கும் மாதவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு வந்து சொல்ல போற அந்த பொண்ணு யாரு? கோபால், அமச்சூர் டிராமால நடிக்கிற ஒரு பொண்ணு இருக்கு. பேரு கொரட்டூர் கோகிலா. வெளியூர் திருவிழாக்கெல்லாம் போய் நடிப்பா. 500 ரூபாய் கொடுத்தா போதும், ஆல் இந்தியா ரேஞ்சுக்கு நடிப்பா. டயலாக் எல்லாம் பிரமாதமா பேசுவா. அவளை பிக்ஸ் பண்ணிடுவோம். அது சரி. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தையோட நுழைஞ்சா தானே சரியா இருக்கும். குழந்தை தான் இருக்கு. எங்க? தோ இங்க. ஆமா, கரெக்ட். ஏய், இது ஏன் குழந்தைடா? என் பொண்டாடி தெரிஞ்சா டின்ன கட்டிடுவா. தோலை விட்டு குழந்தைய கீழே இறக்குனாலே தோலை உரிச்சிருவேன்னு சொல்லிருக்காடா. டேய் கோபாலே, 1/2 மணி நேரம் தான் டிராமா. கொரட்டூர் கோகிலாவோட தோல்ல குழந்தை தூங்க போகுது. குழந்தைக்கு டயலாக் எல்லாம் கிடையாது. கோகிலா அலப்பற பண்ணி முடிச்ச உடனே அமௌண்ட் எனக்கு, குழந்தை உனக்கு. கோகிலா கொரட்டூர் போயிடுவா. எப்படி? அது எப்படிடா? எல்லாமே இப்படித்தான் நடக்கும்ன்ற மாதிரியே பேசுற. நடக்குண்டா. ஏன்னா மீரா மாதிரி ஒரு பொம்பளை ஏமாத்தும் போது நான் கும்பிடுற எல்லா தெய்வமே என் கூட தான் இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக்டா. ஹலோ, இதுக்கு இன்னும் நான் ஒத்துக்கல. நான் சொல்லும் போது குழந்தை சிரிச்சிருச்சு, அதுவே எனக்கு போதும். ஏய் குச்சி குச்சி, டேய் கோகிலா, டைம் ஆகுது. ரிஹர்சல் பார்க்கலாம். ரெடியா? டைலாக் பேசு. ரெடி ரெடி பேசு. வாடா, அவங்க தான். வா வா, வாடா. உட்காரு. நான் சொல்ல, அவங்க தான் அந்த கோகிலா. யாரு? அந்த சிவப்பு பண்ணியனா? அறிவு கேட்டவனே, அந்த புடவை கட்டிருக்காங்களே அவங்க தான். அன்பு தங்கையே, எனக்கு பிறகு பிறந்த எழில் நங்கையே, பௌர்ணமி நிலவு போல் பளிச்சென இருக்கும் உன் அழகு தேய்பிறை போல் தேய்ந்து போனதற்கும் நீ காய்ந்து போனதற்கும் காரணம் என்ன? நாட்டையாளும் மன்னனின் துணைவியான நீ வாட்டமாக இருப்பது என் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறதே. கூந்தலில் நெய் தடவி, கூர்விழியில் மை தடவி, உன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்த உன் அண்ணனிடம் சொல் தங்கையே, சொல். அண்ணா, உள்ளபடி யோகம் உள்ளவர்க்குத்தானே. நட்ட விதை யாவும் நல்ல மரம் ஆகும். டேய், என்னடா அது? டேய், ஹிஸ்டாரிக்கல் டிராமாடா. ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காங்கடா. டேய், ரிஹர்சல் தானே நடந்துட்டு இருக்கு. உயிர் வாங்காத, ஒழுங்கா உட்கார்ந்து பாரு. ஆஹா, காவிய கவிஞர் வாலியின் வரிகளில் உன் கவலைகளை எல்லாம் சொல்லிவிட்டாய். விவரமாக சொல் தங்கையே. அண்ணா, இது நாள் வரை
என் அந்தப்புறம் சொந்தப்புறமாகவே இருந்தது. ஆனால் அந்த குந்தலவள்ளி வந்த பிறகு மன்னர் இந்த புறம் வருவதே இல்லை. படா பேஜாராக உள்ளது. ஐயா கோகிலா, என்ன லோக்கல் பாஸ்ல பேசுற? ஜனங்க கலர் அடிக்கிறதுக்கா? ஏன் இப்படி கத்துறீங்க? போன வாரம் சிந்தாதிரிப்பேட்டை ஆண்டாள்னு ஒரு நாடகம் நடத்தணும்ல, அந்த நாடகத்துல இருந்து ஒரு டைலாக் மிஸ் ஆகி இந்த நாடகத்துக்கு வந்துருச்சு. இது ஒரு குத்தமா? இவ திமிரு பிடிச்சவா. இதுக்கு தான் கொட்டிவாக்கம் பட்டமால இந்த ரோலுக்கு போடலாம்னு சொன்ன. நீ கேட்டியா? என்னையா நாங்க அவ்வளவு சீப்பா போயிட்டோமா? 2 மாசத்துக்கு முன்னாடி பட்டமா வரமாட்டேன்ன போது கடைசி நேரத்துல கை கொடுத்தது இந்த கோகிலா தான். நன்றி கெட்டு போய் பேசுறீங்க. நீ இல்லனா வேற ஆளே இல்லையா? கிளம்புமா. போறேன்யா. சும்மா போச்சனா எப்படி போவேன்? கன்வீனியன்ஸ் கொடுங்க, போறேன். டேய் என்னடா கன்வீனியன்ஸ்? டேய் அது கன்வீனியன்ஸ்ரா, போக்குவரத்து செலவுக்கு கொடுக்கிற காசு. இந்தா பிடி. பெண்ணே, மன்னர் மன்னா, இந்த அபலையின் கண்ணீர் கதை கேட்டு இருமா. ஏன்டா பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதானே? நீ பாட்டுல பெண்ணேனவனே அந்த அம்மா அந்த மூடுக்கு போயிட்டாங்க. ஏமா அங்கதான் அது எடுபடல ஆகி போச்சுல்ல. அப்புறம் இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் டயலாக் தமிழ்ல பேசுமா? யார் நீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்படி வரீங்களா? என்ன விஷயம்? நான் மாதவன், இவன் என் ஃப்ரெண்டு கோபால். ஆமாங்க, நான் கோபால், இவன் என் ஃப்ரெண்ட் மாதவன். ரெண்டும் ஒண்ணுதாயா. விஷயத்துக்கு வாங்க. டிராமா ஒரு கை குழந்தைக்கு தாயா நடிக்கணும். ஐயோ, என்னது? குழந்தைக்கு தாயா நடிக்கணுமா? நோ 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 நோ, ஏன் இமேஜ் போய்டும். மேடம், 1000 பேருக்கு முன்னாடி நடிச்சா தான் இமேஜ் போய்டும். நீங்க நடிக்க போறது ஒரே ஒரு பொம்பளை முன்னாடி தான். ஒரே ஒரு பொம்பளை முன்னாடியா? ஆமா, என் பொண்டாட்டி மீரா முன்னாடி. என்னது புது மாதிரியான டிராமாவா இருக்கே. நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா? ஆரி போன டீயை கொடுத்தாங்க. வாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டே பேசலாமே. டயலாக் இருக்கா? டிஃபன் சாப்பிடுறது எதுக்கு மேடம் டயலாக்? தோசையை கேட்டா தோசை தர போறான், இட்லியை கேட்டா இட்லி தர போறான், டீயை கேட்டா டீ தர போறான். நான் நடிக்க போற டிராமால கேட்டேன். கொஞ்சம் இருக்கு சென்டிமெண்டல் டயலாக்ஸ். சமயத்துல எனக்கு வெவ்வேறு டயலாக் மிக்ஸ் ஆகி வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? அதான் பார்த்தமே, அடிக்காத குறையா விரட்டி விட்டத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். வாங்க 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 வாங்க. என்ன அது? காத்தையும் காணோம், ஒன்னையும் காணோம். ஏமா கோகிலா, 1/2 பிளேட் தலப்பாக்கட்டு பிரியாணி, 4 ஆம்லெட், நண்டு, தலைக்கறி, 10 மூளை ஃப்ரை வேற. இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா இன்னும் நீ என்ன நடிக்கணும் ஏதுங்கிற விஷயத்தை எதுவும் கேட்க மாட்டேங்க. எனக்கு பிரியாணி சாப்பிட்டா தூக்கம் வரும். தூங்கி எந்திரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப பிரியாணி சாப்பிடணும். விவரமான ஆளா இருக்கியே. எந்த ஊரு? திண்டுக்கல். கோகிலா ப்ளீஸ், நான் விஷயத்த சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளு. என் பொண்டாட்டி பேரு மீரா. நல்லா தானே இருக்கு. ஏமா அந்த பேரை மாத்துறதுக்கு அவனே பார்க்க வந்திருக்கான். விவரத்தை கேளுமா. எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. என்னையா இது? அல்லி அர்ஜுனா நாடகத்துக்கு நடுவுல பவளக்கொடி நாடகத்தை கொண்டாந்து விட்ட மாதிரி பொண்டாட்டிய பத்தி சொல்லிக்கிட்டு இருந்த நீ அப்பா அம்மாவை ஏன் கூட்டியாந்த? கோகிலா, நார்மலாவே மாதவன் வெண்டைக்காயில வெண்ணெயை போட்டு பிசைஞ்ச மாதிரி தான் பேசுவான். இப்ப வேற பெரும் குழப்பத்துல இருக்கிறானா, அதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான். டேய் மாதவா, அப்பா மேட்டர்ல ஆரம்பிச்சு அப்படியே கோர்வையா போ. எங்க அப்பாவுக்கு திடீர்னு ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் டாக்டர் தான் ஏன் சொல்லுவாரு? இன்ஜினியரா சொல்லுவாரு. அந்த ஆபரேஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. சரிதான், நீ எழுதின நாடகத்தை நான் நடிச்சு எப்ப 2 லட்சம் ரூபாய் வசூல் ஆகுறது? விளங்குன மாதிரிதான். ஏமா அவன் 2 லட்சம் ரூபாய் பணம் ஏற்பாடு பண்ணிட்டாமா. அப்புறம் என்ன? பணம் கைக்கு வர வேண்டாமா? வரலையா? கண்ணுக்கு தெரியுது, ஆனா கைக்கு வரல. அதுக்கு தான் இந்த பிளான். என் பொண்டாட்டி மீரா கிட்ட நிறைய பணம் இருக்குது. நியாயமா கேட்டா கொடுக்க மாட்டா. அதுக்காகத்தான் இப்படி ஒரு டிராமாவே. டிராமான்றீங்களே, என்ன டிராமான்னு தான் சொல்லுங்களேன். எனக்கும் உனக்கும் 2 வருஷமா தொடர்பு இருக்கு. என்ன சொன்ன? அம்மா இது பிளான்மா. அந்த 2 வருஷ தொடர்புல நமக்கு ஒரு குழந்தை இருக்கு. என்ன சொன்ன? ஏமா இதுவும் பிளான்மா. சொல்றத முழுசா கேளு. நான் உன்னை சரியா கவனிக்கிறது இல்ல, செலவுக்கும் பணம் கொடுக்கறது இல்ல. அதனால நீ அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நேரா என் வீட்டுக்கு வர. மாதவனோட பொண்டாட்டி மீராட்ட தகராறு பண்ற. போலீஸுக்கு போவேன், கோர்ட்டுக்கு போவேன், வீட்டு வாசல்ல உண்ணாவிரதம் இருப்பேன்னு. மீரா பயந்துருவா. மீரா பயப்படுவாங்களா? ஒரு நம்பிக்கை தான். மேல கேளு. மானம் போகாம இருக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு, நான் போயிடுறேன் அப்படின்னு கலாட்டா பண்ணு. வேற வழி இல்லாம அவளும் பணத்தை எடுத்து கொடுப்பா, நீ வாங்கிட்டு போயிரு. நிஜமாவா? வாசல்ல நான் நிப்பேன். அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீ நடிச்சதுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் கொடுப்பேன். எவ்வளவு கொடுப்பீங்க? 10 100 ரூபாய் கொடுப்பேன். எவ்வளவு பெரிய மனசுரா உனக்கு. சுமாரியா 1000 ரூபாங்கிறது தான்
இந்த ஆள் இப்படி இழுத்து சொல்றாரு, நீயும் சேர்ந்துக்கின்னு ஒத்து ஊதுற. இத பாரு, 5000 ரூபாய் குத்தாதான் நடிப்பேன், இல்லைன்னா நான் போறேன். இது 3 மணி நேரம் டிராமா இல்ல, அதிகபட்சம் அரை மணி நேரம் தான். நீ நடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிடலாம். இங்க பாரு, இந்த உதவியை செய்யறதுனால இவன் அப்பாவோட உசுரை காப்பாத்தணும் புண்ணியம் உனக்கு கிடைக்கும். புண்ணியத்தை வச்சு பொடி டப்பா கூட வாங்க முடியாது. சரி 1.5 4.5 2 4 2 முடியாது 4. சரி 4 கொடுக்குறேன். ஆமா, நான் தூக்கிட்டு வர போற குழந்தை யாரோடது? இவனோடது. பொண்டாட்டியா நடிக்க போறது நானு, குழந்தை இவனோடது. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உங்க அப்பாவை காப்பாத்தணுமா? அவருக்காக இல்ல, எங்க அம்மா நெத்தியில வச்சிருக்க பொட்டுக்காகவும் தலையில வச்சிருக்க பூக்காகவும் தான் அவரை காப்பாத்தியே ஆகணும். சரி, நான் எப்ப உங்க வீட்டுக்கு வர்றது? நாளைக்கேம்மா, நல்ல முகூர்த்தம். ஏய்யா, என்ன உன்னோட இன்னொரு பொண்டாட்டின்னு சொன்னா உன் சொந்த பொண்டாட்டி நம்புவாளா? ஏம்மா, இவன் கொலையே பண்ணான்னு சொன்னாலும் அவன் நம்புவா. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அம்மா, உன்னதான் நம்பி வந்திருக்கேன். மீரா, மீரா. என்ன தாத்தா? இந்தாம்மா முருகன் கோவில் பிரசாதம். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி முருகன் கோவில் சன்னதியில் போய் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்ப முருகன் கோயில் இருக்கிற மயிலு கூ கூன்னு ஒரு தடவை கூவிச்சு. எனக்கும் சென்டிமெண்டா ரொம்ப நல்லதா பட்டுச்சு. அப்படியா? அப்படி என்ன முக்கியமான விஷயத்தை வேண்டிக்கிட்டீங்க? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பணம் காசு சம்பாதிக்கணும்னா? அதெல்லாம் இல்லை, அதோட முக்கியமான விஷயம், இந்த வீட்டில் துள்ளி விளையாட ஒரு குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டேன். தாத்தா, இந்த வயசுல உங்களுக்கு? ஐயே, எனக்கு இல்லைம்மா, உனக்கு. இந்த வம்சத்துக்கு ஒரு வாரிசு வேணும். இந்த வீட்டில் ஒரு குழந்தை வந்துட்டாலே எல்லாம் சுமூகமாயிடும். தாத்தா, அதுக்கெல்லாம் குடுப்பின வேணும். முருகன் கோயில்ல மயில் கத்துறதும் சேவல் கொத்துறதும் எப்பவுமே நடக்கிறது தான். அதுக்காக தேவையில்லாத எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. மீரா, இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து அது என் நெஞ்சில நங்கு நங்கு நங்குன்னு மிதிக்கணும், நான் சிரிக்கணும். அதம்மா என் ஆசை. தாத்தா, நான் வேணா உங்க நெஞ்சில நங்கு 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 நங்குன்னு 4 வாட்டி மிதிக்கிறேன். ஆனா குழந்தை விஷயத்த மட்டும் என்கிட்ட பேசக்கூடாது. மீரா, நீ வேணா இதை அலட்சியமா நினைக்கலாம், ஆனா முருகன் மட்டும் மனசு வச்சான்னு வச்சுக்க, இந்த வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வரும். நீ வேணா பாரு. நீ பாட்டுக்கு நேரா வீட்டுக்குள்ள வர. என்னங்க, என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் உங்க கோகிலா. யாரு நீ? ஐயா 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 ஐயா, யாருமா நீ? என் புருஷனோட போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கற. என் வீட்டுக்காரர் உனக்கு எப்படி தெரியும்? யாரு நீ? நீங்க தான் மீராவா? ஆமா, நீங்க யாரு? இப்ப உங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்களே, மாதவன். அவர் தான் எனக்கும் வீட்டுக்காரரு. மேடம், குழந்தை அழுகுது, கொஞ்சம் படுக்க வச்சுட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் மேடம். தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். என்னம்மா இது புது குழப்பமா இருக்கு? இந்த மனுஷன் பூனை மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மோசமானவனா இருக்கானேம்மா. இந்த பிரச்சனைய பெருசு பண்ண வேணானுதான் இத்தனை நாள் ஆற போட்டிருந்தேன். ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியாது. அப்போ ராயபுரம் கல் மண்டபத்துக்கிட்ட நாங்க குடியிருந்தோம். எங்க வீட்டு வாசல் முன்னாடி ஒரு அழகான இட்லி கடை. மாதவன் அந்த பக்கம் வரும்போதும் போகும்போதும் எங்க கடைக்கு இட்லி சாப்பிட வருவாரு. நான் தான் எடுத்து கொடுப்பேன். மாதவன் ஆபீஸ் அண்ணா நகர் பக்கம் தான். இவன் எதுக்காக ராயபுரம் போறான்? என்ன பார்க்கதான் அடிக்கடி அங்க வருவாரு. பேசினோம், பழகினோம். சில சமயம் ஒரு வாரம் கூட எங்க வீட்டுல தங்கிடுவாரு. ஐயா ஐயா, தாத்தா தாத்தா, பாத்தீங்களா? இந்த மனுஷன் டூர் போறேன்னு சொல்லி டெய்லி ராயபுரத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு. ஐயா, அந்த பழக்கத்துல தான் எங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஐயா, அந்த குழந்தையத்தை இதோ இங்க படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். தாத்தா, பாத்தீங்களா தாத்தா? இந்த மனுஷனுக்கு நான் இட்லியா கொடுத்தேன், அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிச்சு. இப்ப கல்மண்டபத்துக்கு போய் கல் இட்லி சாப்பிட்டு வந்திருக்குது. வீட்டுக்கு வரட்டும், நான் இட்லி குண்டான்லயே சாத்துறேன். இந்த குழந்தைக்கு கோயந்த சாமின்னு அவர் தான் பேர் வச்சாரு. ஐயோ, அது என் பேருமா? இது பாரு, என் வீட்டுக்காரர் வேணா லூசுத்தனமா நடந்துக்குவாரு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் தப்பு தண்டா பண்ண மாட்டாரு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா
நாங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இந்தாங்க சர்டிபிகேட். ஐயோ ஐயோ அப்பா தாத்தா ஐயா இத பாத்தீங்களா? ஏமா இது எப்ப நடந்தது? இன்னும் நடக்கல. 1 வயசு தான் ஆச்சு. ஐயா நான் குழந்தை நடந்தத கேக்கல. கல்யாணம் எப்ப நடந்ததுன்னு கேக்குறேன். 2 வருஷம் ஆச்சு. இத பாரு, எனக்கு என் பேத்தி மீரா தான் முக்கியம். உன்னை பத்தி கவலை இல்ல. முதல்ல நீ வெளில போ. மாதம் வந்தா அவனை அறிஞ்சு வெளில தள்ளுறேன். என் வாழ்க்கையை கெடுத்தது இந்த மாதம் வந்தேன். மன்னிச்சுக்கிறங்க. இப்படி வாய் கூசாம வெளியே போ சொல்றீங்களே, முடியாது. அவர் வந்தா நான் பேசிக்கிறேன், நீ முதல்ல வெளியில கிளம்பு. இதோ பாருங்கம்மா, எனக்கு நஷ்ட ஈடா 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. உங்க வாழ்க்கையில தலையிடாம நான் போயிடுறேன். 3 லட்சமா? ஆமா, அதுக்கு நயம் பைசா குறையாது. மீரா நில்லுங்க அங்கே. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து சொல்லுங்க. கோகிலா உன்னை வர சொன்னது. ஏமா நீ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்க, குழந்தை எங்கம்மா? ஏண்டா கோகிலா நீ பேரை சொல்லி கூப்பிடுறியே, இவ்வளவு உனக்கு முன்னாலே தெரியுமா? ஏன்னா தாத்தா நீங்க இதுகிட்ட போய் தெரியுமா சொரியுமான்னு கேட்டுக்கிட்டு, அதான் இது கல்மண்டபத்துக்கு போய் கல்லா இட்லி தின்னுட்டு வந்திருக்கேன். என்ன விட்டுட்டு இன்னொருத்தையோட குடும்பம் நடத்துறீங்களே, இது நியாயமா? அது ஏன் இஷ்டம். முதல்ல நீ வெளில போ. எனக்கு 3 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடா கொடுத்தா உடனே போறேன்.